கும்பராசியை பற்றி. கும்பராசி நேயர்கள் பற்றி சொல்லவே தேவையில்லைங்க. புரியுதுங்களா? அவங்க ஒழுங்காக இருந்துட்டாங்கனாவே கோபுர கலசம்தான். தன்னிலை தவறுனாக்கா அந்த அது ஒரு பொக்கம் வந்த கலசத்துக்கு மேலே வைப்பாங்க கோபுரத்தில், தண்ணி பிடி கூட வச்சுக்க மாட்டாங்க. அதனால் உங்களை ஒழுங்குபடுத்தி கொள்ளக்கூடிய மாதம். முதல்ல நோய் வெற்றி ரெண்டுமே உங்கள் இடத்துல தான் இருக்குது. ஏன்னா ராசி அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறாரு, 2 கூட கிரகமே 5ல் இருக்குது. புரியுதுங்களா? அப்போ இந்த காம்பினேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா தேவையில்லாத விஷயத்தில் போய் உங்களை மாட்டி விட்டுரும். ஏற்கனவே பணப்பிரச்சனை இருக்குது, இன்னொருத்தவங்களை நம்பி பணம் கட்டுற சூழ்நிலை ஏற்படும். நம்ம செய்கிற வேலையும் ஒழுங்காக நம்மளால் செய்ய முடியாது. அந்தளவுக்கு மன பிதற்றல், மன சிக்கல்கள் வந்து போகும். அதாவது பயணங்களால் நன்மை இல்லை. ரொம்ப அங்கே போகிறேன் இங்கே போகிறலாம் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? ஆனால் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரும். கடன்காரங்களோட தொல்லைகள் குறையும். ஆரம்பமே அதுதான் சொல்கிறேன். நீங்கள் என்னென்னா ஓட முடியலை, உட்காந்துக்கிட்டே இருக்கிறன்னா அது வராது. புரியுதுங்களா? பெற்ற பிள்ளையும் விற்ற கடனும் பார்த்தா தான் நல்லாயிருக்கும். நீங்கள் கொடுத்துட்டு பார்க்காம இருந்து பணம் வரலன்னு சொல்லிக்கிறது எந்த வேலையும் இல்லை. நீங்கள் அப்படி தான் இருக்கிறீங்க. கும்பராசிக்காரங்க அத்தனை பேருமே அப்படி தான் இருக்குங்க. புரட்டாதியாக இருந்தாலும் சரி, சதயமாக இருந்தாலும் சரி, என்ன பண்ணுறீங்க, என்ன வரவோ அதை பற்றி கவனிக்க மாட்டீங்க. சதையெல்லாம் ரொம்ப உங்களை தனிமைப்படுத்துறதுல ரொம்ப நம்பர் 1 ஆகிடுங்க. தனியாக இருந்து என்ன செய்ய போகிறீங்க, நாளைக்கு என்ன செய்ய போகிறோன்னு வீட்டில் உங்களுக்கு கலந்து ஆலோசிச்ச போதுமே நீங்கள் ஜெயிக்க முடியுமே. உங்களுக்கு வர வேண்டிய பண வரவுகள் இந்த மாதத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. ரொம்ப முக்கியமான விஷயம், அரசாங்க தொந்தரவுள்ள மாட்டிக்காமல் இருங்க.